பாரதிய ஜனதா உறுதியா சொல்றேன், இந்த முறை சைபர் தான். அதோடு நீங்க அதிமுக நம்பரை பெருக்குங்க, என்ன வருதுன்னு பார்க்க போறீங்க. பெருக்குனா என்ன வரும்? சைபரோட பெருக்குனா 0 தான். அவ்வளவுதான். இது அதீத நம்பிக்கையெல்லாம் இல்லை. பாரதிய ஜனதா கூட யார் சேர்ந்தாலுமே அந்த மனநிலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வரதான் போகுது. அதிமுக தொண்டர்களே விரும்பாத ஒரு கூட்டணி, பழனிசாமி ஐயா மட்டுமே விரும்புகின்ற கூட்டணி, இடி வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள், சிபிஐ வழக்கு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே விரும்புகின்ற கூட்டணியா இன்னைக்கு அது உருவாயிருக்கு. இந்த சமூகத்தினுடைய தொழில்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? நான் கேட்கிற தங்கமணி வேலுமணிங்கிற இவருடைய இனத்தை சார்ந்த 2 மாமன் மச்சான்களை தவிர ஒரு மாவட்டத்துக்கு 50 பேர் 100 பேர் வளர்த்து விட்டுருக்காரு, தொழில் வளர்த்து விட்டுருக்காரு. இந்த சமூக மேம்பாடு அடைவதற்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? எதையுமே பண்ணலையே. அந்த இனத்துக்குமே ஒரு துரோகி தானே. உன்னுடைய ஆட்சியில் நீ கையெழுத்து போட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலியமா நீங்க செய்ய முடியாதுன்னு முடிவெடுத்ததுனால நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலை உருவாக்கி அந்த பில்லை நீ பாஸ் பண்ணதுனால தானே மொத்தத்தையும் தூக்கி ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்தீங்க. மொத்த சோறையும் தூக்கி அங்க கொடுத்துட்டு 7.5% சின்ன கப்பலை வாங்கி கொடுத்தோம்னு, நான் தான் சோறு வாங்கி கொடுத்தேன், நான் தான் சோறு வாங்கி கொடுத்தோம்னு ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் வேணாம். இவர் யோகியதை எங்களுக்கு தெரியாதா? என்ன சொந்த ஊர்ல ஏமாத்தியே பழக்கப்பட்டவர், துரோகத்தாலேயே இந்த நாளைக்கு வந்தவர். அதற்கான பலன்களை இப்ப அறுவடை செய்யறாரு. அவ்வளவுதான். சாமானியருடைய வாழ்க்கை உயர்றதுல உங்களுக்கு வருத்தம் அப்படி சொல்லுங்க. நீங்க சாமானிய படிச்சு வந்துட்டானா உங்களை கேள்வி கேட்பா, உங்களை அனுமதிக்க மாட்டான். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வருத்தம். அப்ப கல்விக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன், ஆனா தொழிலதிபருக்கு நான் தள்ளுபடி பண்ணுவேன். என்னங்க அணுகுமுறை? அதான் சொல்றேன், புடுங்கிட்டே இருக்கிறது எப்பவுமே பாரதிய ஜனதா, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்பவுமே திமுக. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய கிளைக்கழக செயலாளர் மாதிரி தான் அவர் ஆயிட்டாரு. எங்க தலைவர் சொன்னது தப்பு இல்லையே, அதனாலதான் இந்த தோல்வி வரும்னு சொல்றேன். நீங்க பாரதிய ஜனதா சொல்றதுக்கெல்லாம் நீங்க கூடவே உட்காந்து ஜாலரா அடிச்சு சிங்குச்சா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்படிப்பட்ட அழிவைத்தான் பார்க்க போறீங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ அஇஅதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக சட்டசபையில் இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் எப்படி பார்க்குறீங்க அஇஅதிமுகவினுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை? ஏன்னா இப்போ பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி பலரும் சொன்னாங்க, செங்கோட்டைன்னு சொன்னாங்க, எல்லாரும் இப்போ பிரிஞ்சு தான் போனாங்க. நீங்களாம் வேற கட்சிக்கு போகலையா, இன்னும் ஏன் வெளியே கூக்குரல் இட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்டாங்க. அது விளைவாக பலரும் உங்கள் கட்சியிலும் இணைந்தார்கள், தமிழக வெற்றி கழகத்திலும் இணைந்தார்கள். அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடைய அந்த பங்களிப்பு என்னவா இருக்கும்? அந்த இருதுருவ அரசியல், தமிழ்நாட்டின் இருதுருவ அரசியல் என்று சொல்லப்பட்ட அதிமுக வர்சஸ் திமுக என்கிற தன்மை மாறிவிட்டது என்றெல்லாம் பல அரசியல் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கா களம்? எப்படி பாக்குறீங்க? ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட்டணிகளை கூட்டி பார்க்க வேண்டாம்னு நான் சொல்றேன், பெருக்கி பார்ப்போன்னு சொல்றேன். ஏன்னா இவங்க இது சேர்றாங்கன்னா இந்த காரணங்களுக்காக சேரணும். ஒரு பர்செப்ஷன் பில்ட் ஆகிறது தான், மல்டிப்ளை ஆகிறது, ஒரு நம்பிக்கை உருவாகிறது. கரெக்டுங்களா? கூட்டணிங்கிறது நீங்கள் கூட்டி மட்டும் பார்க்க வேண்டாம், பெருக்கியும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் பர்செப்ஷன் பில்ட் ஆகிறது, ஒரு ஆட்சி வருங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதுங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டராக பார்க்குறேன். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சைட்லேருந்து நான் சொல்கிறது. நீங்கள் ஓட்டுகள் பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் கூட்டி பார்த்துங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் பெட்டர் ரிசல்ட் தான் இருக்க போகுது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் சைபர்னு வச்சுக்க. சைபரா சார்? கடமை 4 பாரதிய ஜனதா உறுதியா சொல்றேன், இந்த முறை சைபர் தான். 4 எம்எல்ஏ வந்துட்டாங்க கடைசி முறை. கடந்த முறை என்ன காரணம்ங்கிறது ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையாவது அதிமுகனால அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், பாரதிய ஜனதா சைபர் தான். அதோடு நீங்க அதிமுக நம்பரை பெருக்குங்க, என்ன வருதுன்னு பார்க்க போறீங்க. பெருக்குனா என்ன வரும்? சைபரோட பெருக்குனா 0 தான். அவ்வளவுதான். இது அதீத நம்பிக்கையெல்லாம் இல்லை. பாரதிய ஜனதா கூட யார் சேர்ந்தாலுமே அந்த மனநிலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வரதான் போகுது. அந்த மனநிலை தான் இன்னைக்கு களத்தில் நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது அதிமுக தொண்டர்களே விரும்பாத ஒரு கூட்டணி, பழனிசாமி ஐயா மட்டுமே விரும்புகின்ற கூட்டணி, இடி வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள், சிபிஐ வழக்கு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே விரும்புகின்ற கூட்டணியா இன்னைக்கு அது உருவாயிருக்கு. நீங்க வழக்கில்லாத தேமுதிக வெளியே போயிடுச்சு, வழக்கில்லாத தனியரசு வெளியே போயிட்டாரு,
வழக்கில்லாத தமிமுன் அன்சாரி வெளியே போயிட்டாரு. வழக்குகள் இல்லாதவங்க எல்லாம் வெளியே வர முடிஞ்சிச்சு. வழக்கு இருக்கிற அன்புமணினால வெளியே வர முடியல. வழக்கில்லாத வழக்குகள் இருக்கின்ற தினகரனால வெளியே வர முடியல. வழக்குள்ள ஓபிஎஸ் மட்டும் உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அவருக்கு என்ன வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொத்து குவிப்பு வழக்கு இல்லையா? அந்த வழக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. எத்தனை நீங்க இடி சிபிஐ இந்த வழக்குகள் இருந்தா தான் பிரச்சனை. டிவிஎஸ் எத்தனை வழக்கு அது ரொம்ப மினிமம் தான். அதுலலாம் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதுல பெரிய பிரச்சனை இருக்க போறது இல்ல. சமகால அரசியல்ல இவங்களுக்கு மாதிரி கன்விக்ட் ஆகிற அளவுக்கான இருக்கானா இல்ல. நீங்க இன்னைக்கு வரைக்கும் 57 வயது அட்டன் பண்ணியிருக்காரு. 58வது வயதாக்கு காத்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தினகரன் அவர்களுக்கு அந்த 2 வழக்குகளும் சீரியஸா போயிட்டு இருக்க வழக்கு. நீங்க கேஸ் போடுறதுனாலே ஒன்று உறுதியாயிடாது. ஆனா கட்டி வச்சிருக்கிறது அதை வச்சுதானே. 2016 டிமானிட்டைசேஷன் அப்போ சேகர் ரெட்டி கூட ஒருத்தர் இருந்தாரு சார். அப்போ நம்ம பெருசா பேசணுமே. திரு ஓபிஎஸ் அவர்கள் சேகர் ரெட்டியோட இருந்த புகைப்படம் கட்டுக்கட்டா இருந்து நோட்டுகள் பிடிக்கப்பட்டது, அதெல்லாம் ரொம்ப பெரிய பூதாகரமான ஆனது. பாஜகவுடைய வழக்குகளை கண்டு பயப்படுறவங்களும் அவங்களோட இருக்காங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக பரவாயில்ல, கேஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து நின்னவங்க தான் இவங்கெல்லாம். இல்ல எனக்கு தமிழ்நாடு எப்படி போனா எனக்கு என்ன, வழக்குல இருந்து நான் தப்பிச்சா போதுன்னு நிக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம். ஓகே, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். துணிந்து எதிர்கொள்ள திராணி உள்ளவர்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க. ஆமா, செந்தில் பாலாஜி நான் நிக்கலையா இன்னைக்கு? 1.5 வருஷம் 1.25 வருஷம் உள்ள வச்சிங்கல்ல, என்ன மாறிடுச்சு இப்ப? சின்ன 4 பேருக்கு மேல போட்டீங்கனாலும் எல்லாம் நிக்கதான் போறாங்க. ஓகே, அது திமுகவினுடைய தன்மை. என்ன பயந்து ஓடிட்டாங்களா என்ன? மற்ற மாநிலங்கள்ல வேணா அது நடக்கும், அதிமுக வேணா அது நடக்கும். நான் கேட்கிறேன், நீங்க 32 அமைச்சர்கள் மேல முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்ல இருந்து அதிமுக மேல கேஸ் கொடுத்துருக்காங்களே, யாருக்காவது ஹியரிங் டேட் போனாங்க, இந்த டேட் ஹியரிங் இந்த டேட் ஹியரிங்னு ஒரு கேஸை ட்ரையலுக்கு எடுத்து வச்சு காட்டுங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்களான்னு கூட தெரியாது. குப்டா விஜயபாஸ்கர் டைரியில் எழுதி வைக்கலையா யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தோம்னு? அலர்னார் இல்ல, வேலுமணி அண்ணன் என்ன பட்டியலுங்கிறது தெரியாதா என்ன? 8.5 கோடி ரூபாய் இபிஎஸ் அவர்களுடைய சம்மந்தி வீட்டில் பிடிச்சது என்ன? 700 கோடி ரூபாய் கூடுதலா வருமானம் வந்ததை கணக்கில் காட்டாம விட்டது என்ன? இப்படி என்ன என்னாலேயே பட்டியலிட முடியுது. ஸோ இப்போ பிரிந்தவர்கள் ஒரு பக்கம் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இபிஎஸ்க்கு ரூட் கிளியராக இருக்கு, நான் தான் பொதுச் செயலாளர். இப்போ சட்ட ரீதியாகவும் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. திரு ஓபிஎஸும் நான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்ல முடியாது. இப்போ திமுக போயிட்டார். சசிகலா அம்மையாரும் வந்து தண்ணி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவருக்கு ரூட்டு கிளியர். இப்போ அவர் வந்து நல்லா தெளிவாக இப்போ அரசியல் பண்ண போகிறாரு. தன்னுடைய இப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கார். இப்போ மக்கள் மீது எதிர்ப்பை வந்து அவர் வந்து வாக்குகளை அறுவடை செய்து மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுதுல்ல, இதை நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? யாரும் இல்லாத கடையில் உட்காந்து டீ ஆற்ற போகிறாரு, அவ்வளோதானே. வேற என்ன வரப்போகுது? பழனிசாமியா பொதுச் செயலாளர் தான், மாற்று கருத்து இல்லை. தேர்தல் முடிகிற வரைக்கும் இதுதான் ஒரு கடைசி தேர்தல். அவர் உட்காந்து டீ ஆற்றிட்டு இருக்க வேண்டியது தான். டீ சாப்பிட்றதுக்கு 4 பேர் வாங்குறதுக்கு அது வரணும்ல. யார் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? வரலாறுல இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மிக குறைவான வாக்குகள் அதிமுக பெற்ற தேர்தலாக இது இருக்க போகிறது. வரலாறுலேயே மிக பலவீனமான ஒரு தலைவராக பழனிசாமி ஐயா அவர்கள் இருக்க போகிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல எப்படி சொல்றீங்க? சமூக ரீதியா பல எதிர்ப்புகள் இருக்கு திரு இபிஎஸ்க்கு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அந்த 10.5% இடஒதுக்கீடா இருக்கட்டும், அதே போல முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த 3 தலைவர்களே வந்து அவர் வந்து வெளியேற்றியதா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வந்து சமூக ரீதியா ஒரு பல எதிர்ப்புகளை சம்பாதிச்சாரு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து களத்தில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அல்லது இரட்டை இலை, அஇஅதிமுக, எம்ஜிஆர் கண்ட கட்சி, அந்த ஒரு சென்டிமெண்டோட மக்கள் அணுகுவாங்களா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இதுல எனக்கு ஒன்னே ஒன்று தான் நினைவு வருது. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா பழனிசாமி ஐயாவுக்கு தான் கொடுக்கணும்னு யார் சொன்னாங்க? டிடிவி தினகரன் சொன்னார். சரியா தான் சொல்லியிருக்காரு. முக்குளத்தோரனுடைய அடையாளமாக இருந்தவர் அம்மையார் சசிகலா அவர்கள். அதை இன்னைக்கும் மறுக்க முடியாது, என்னைக்குமே மறுக்க முடியாது. என்னைக்கும் வந்து அவருக்குன்னு ஒரு சக்தி உண்டு. அந்த சமூகத்தை மிகப்பெரிய ஆளுமையா இருந்து அந்த சமூகத்துக்கு பெரிய அடையாளங்களை பெற்றுக் கொடுத்தவர் அந்த அம்மையார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய சிலை அமைப்புல இருந்து அவருக்கு ஜெயந்தி கொண்டாடுகின்ற வகையிலிருந்து அந்த சமூகத்தினுடைய பெரும் தலைவராக இருந்தார். தினகரன் அவர்களும் அதுக்கு பங்களித்தார். இப்போ இபிஎஸ் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு?
மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர் கேட்டதெல்லாம் விட்டுருங்க. ம். அவர் என்ன சார், மனசார நீங்க கேட்டிருக்காரா? தேவர் சமூகத்தோட அவர் எதிரின்னு அவர் மனசார- ஆக்கிடக்கூடாதுல்ல. ஏங்க, அவர் எங்கேங்க போய் அவர் மனசார கேட்க போறாரு? ம். அப்படிலாம் செஞ்சிருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு இபிஎஸ் அனுசரிச்சு ஓபிஎஸ் கூப்பிட்டு வச்சிருக்கணும்ல இபிஎஸ். ம்ஹும். ஆனா வாங்கண்ணே, இதுல என்னென்ன இருக்கு, நீங்க எனக்கு சீனியர்னே, எங்க சார் நீங்க நீங்க முதலமைச்சரா இருந்தவங்க, அலுவலகத்தை அடிச்சு நொறுக்குனவங்கள சிவப்பு கமல எந்த கட்டத்துல அப்படி தள்ளப்பட்டாங்க? எந்த கட்டத்துல தள்ளப்பட்டாங்க? நீங்க அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. வன்முறை தான் தீர்வா? வன்முறை தீர்வல்ல. அவர் அரசியல் ரீதியா அவர் எதிர்கொள்கின்ற வேலையை அவர் பாக்குறாரு, அவ்வளவுதான். இது என்ன நடக்காதுதா என்ன? அப்ப அந்த வகையில நீங்க அந்த மதிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் அவர் அந்த கட்டத்துக்கு எல்லாம் போக போறாங்க? ஏன் அவர் ஆதரவு இல்லாம தான் நீங்க வந்து போன 3.5 ஆண்டு காலம் இப்ப முதலமைச்சரா இருந்துட்டாரா? அவருடைய ஆதரவோட தானே முதலமைச்சரா இருக்க முடிஞ்சிச்சு. துணை முதலமைச்சரா வச்சிருந்தாங்கல்ல. அப்ப அதுக்கு நன்றி கடன் கொஞ்சமாவது வேண்டாமா? அதுதான் இல்லைன்னு சொல்ல வரேன். அப்ப அந்த முக்குளர்த்த ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய வெறுப்பை வந்து பழனிசாமி ஐயா அவர்கள் சம்பாதித்திருக்கிறார். ஒண்ணு நீங்க கேட்டீங்க, அவர் சமூகத்துல பெரிய ஆதரவு இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் கேட்கிறேன், நான் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கிற முறையில் நானே கேட்கிறேன். விலாலகவுண்டர் சமூகத்துக்கு இந்த எங்களுக்கு தொழில் வந்து பிரதானமா இருக்கக்கூடியவர்கள் தான், விவசாயம் பிரதானமா இருக்கக்கூடியவர்கள் தான். நான் கேட்கிறேன், இந்த ஈரோடு, சேலம், கரூர், கோயம்புத்தூர் இந்த பெல்ட்ல எத்தனை தொழிற்சாலைகள் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு? எத்தனை தொழில்? பாலம் கட்டினது சம்பந்தி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து கமிஷன் அடிக்கிறதுக்கு. நீங்க பாலம் போட்டதே சேலத்துக்கு கன்ஜெஷனா இருக்கு. நீங்க முறையா பார்த்தா அதுக்கு பைபாஸ் ரிங் ரோடு கொடுத்துருக்கணும். ரிங் ரோடு கொடுத்தாதான் ஒரு மாவட்ட வளர்ச்சி அடையும், ஒரு மாநகரம் வளர்ச்சி அடையும். நீங்க பைபாஸை நீங்க வந்து நீங்க தவிர்த்துட்டு நீங்க பாலம் மட்டும் கொடுத்துக்கிட்டு நீங்க மேல மேல கொடுத்தீங்கன்னா ஒரு 5% to 10% கேப்பை தான் அட்ஜஸ்ட் பண்ணும். 30% 40% growth ரேட் இருக்கிறதுக்கு நீங்க பைபாஸ் தான் கொடுக்கணும். பாலம் கட்டினத கதை வந்து அவர் சம்மந்தி கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அந்த ஏன்னா பாலங்கள்ல அதிகமான கமிஷன் வாங்கின வரலாறு பழனிசாமி ஐயாவுக்கு மட்டும்தான் உண்டு. சம்மந்தியே கான்ட்ராக்டர் இருக்காரு, தொழில் பண்ணக்கூடாதா எங்க குடும்பத்துல அப்படின்னு கேட்டவர் தானே அவரு. அப்ப அந்த பாலத்தை தவிர வேற என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்களேன். நீங்களே சேலம்னு சொல்றீங்கல்ல, எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு? இல்ல அந்த மண்ணின் மைந்தர், அது உங்களுக்கு தான் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். எந்த தொழிற்சாலை நீங்க கொண்டு வரலையே. நீங்க ஈரோடுக்கு டைங் யூனிட் கொடுத்துருக்கீங்களா? நீங்க வந்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சமா நீங்க வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வாழ்வாதாரத்தை வசுத்துறதுக்கு, ஏன்னா அங்க பொல்யூஷன் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அது மாதிரியான விஷயங்களை இந்த ஆட்சியில் தானே செஞ்சிருக்கோம். எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டாரா? அந்த தொழிலுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏதாவது அறிவிச்சிருக்காரா? இந்த சமூகத்தினுடைய தொழில்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? குறைந்தபட்சம் அதை செஞ்சிருக்கணும்ல. சரி, நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, சொந்த பத்தெல்லாம் இருக்குது. நான் கேட்குற தங்கமணி வேலுமணிங்கிற இவருடைய இனத்தை சார்ந்த 2 மாமன் மச்சான்களை தவிர ஒரு மாவட்டத்துக்கு 50 பேர் 100 பேர் வளர்த்து விட்டுருக்காரு, தொழில் வளர்த்தி விட்டுருக்காரு. இந்த சமூகம் மேம்பாடு அடைவதற்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? எதையுமே பண்ணலையே. அந்த இனத்துக்குமே ஒரு துரோகி தானே. அடுத்து உச்சகட்டமா ஏமாத்துனது வந்து வன்னியர் சமூகத்தை தான். 10% எலெக்ஷன் அறிவிச்ச உடனே அவசர அவசரமா ஆன்டி டேட் போட்டு உனக்கு அறிவிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு இல்ல, அதை 1 மாசம் முன்னாடியே உனக்கு அறிவிக்க தெரியாதா? உரிமையில கேட்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு கோபத்துல ஆதங்கத்துல கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முறைப்படுத்தி நீங்க வந்து முன்கூட்டியே நீங்க வந்து போட்டு அதை அமல்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கணும்ல. நீங்க அதை எப்ப அறிவிச்சீங்க? தேதி எடுத்து பாருங்க. தேர்தல் அறிவிக்கிறாங்க, மறுநாள் அறிவிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு, ஆன்டி டேட் போட்டு அறிவிக்கிறாரு. அவசரமா அசம்பிளியில பழைய டேட்டை போட்டு அதை எடுத்துக்கிட்டு வா. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு சமாச்சாரத்தை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டன்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகத்தை ஏமாத்துனதெல்லாம் வேற என்ன பண்ணாரு அவரு? அதுக்கு அன்புமணி அவர்களும் துணையா இருக்கலையா? அவருக்கு தெரியாது அன்புமணி எனக்கு இதெல்லாம். இதுல நடைமுறை இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, கோர்ட்டுக்கு போனா நிக்காது. இதை விட அதிகமான சதவீதம் நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த 10% முறையா பார்த்தா குறையத்தான் போகுது. அப்ப ஒரு பொய்யை சொல்லணும், அந்த பொய் மூலியமா மக்களுடைய ஆதரவுகளை பெறணும். அதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. அதையும் ஏமாத்தி தானே வச்சிருக்காரு. இப்ப வேற எந்த அக்கறை நோக்கத்தில் அவர் செயல்பட்டு இருக்காரு? வேற என்ன சார் செஞ்சிருக்காரு சொல்லுங்க சார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா வந்து அறிவிச்சிருக்காரு. அதே போல
11 அரசு மருத்துவ கல்லூரியை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட எண்ணற்ற புரட்சிகர திட்டங்கள்லாம் வந்து நாங்க இதெல்லாம் புரட்சிகர திட்டங்கள் எல்லாம் இல்ல. நீட்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு, அது திமுக 10ஆ மாத்தணும்னு சொல்லிச்சு, அது மாத்திருச்சா? இப்படிலாம் பல விஷயங்கள் கேட்கிறாரு. பல புரட்சிகர சாதனை செஞ்சவர் சார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். நீங்க அப்படியே நீங்க கண்ணை மூடி தூங்கிட்டு அப்படியே கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ம். இதெல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய திட்டங்களை மறைமுகமா தமிழ்நாட்டை நசுக்கிறதுக்கான திட்டங்கள். நான் நீட்டுக்கு சிம்பிளா சொல்றேன். மொத்தத்தையும் தூக்கி நீங்க முதல்ல ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வராத நீட்டை ஏன் நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப வந்துச்சா? வரல. எப்படி இவர் பீரியட்ல மட்டும் உள்ள வருது? அது பதில் சொல்ல மாட்டாரு. கேட்டா காங்கிரஸோடு சேர்ந்து காந்தி செல்வன் அவர்கள் நிப்பாட்டுங்க. அவங்க யாராவது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? மற்ற மாநிலம் தேவைன்னா வச்சுக்கிட்டாங்க, தேவைன்னா விட்டுட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப கூட இல்ல. உன்னுடைய ஆட்சியில் நீ கையெழுத்து போட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலிமா நீங்க வந்து செய்ய முடியாதுன்னு முடிவெடுத்ததுனால நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலை உருவாக்கி அந்த பில்லை நீ பாஸ் பண்ணதுனால தானே மொத்தத்தையும் தூக்கி ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்தீங்க. மொத்த சோறையும் தூக்கி அங்க கொடுத்துட்டு 7.5% சின்ன கப்பலை வாங்கி கொடுத்தோம்னு, நான் தான் சோறு வாங்கி கொடுத்தேன், நான் தான் சோறு வாங்கி கொடுத்தோம்னு ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் வேணாம். இவர் யோகியதை எங்களுக்கு தெரியாதா? என்ன சொந்த ஊர்ல ஏமாத்தியே பழக்கப்பட்டவர், துரோகத்தாலேயே இந்த நிலைக்கு வந்தவர். அதற்கான பலன்களை இப்போ அறுவடை செய்கிறார், அவ்வளோதான். அப்போ நீட்டோட தலையெழுத்து தான். நீங்கள் நான் மெடிக்கல் காலேஜ் கொடுத்தனா அதெல்லாம் முன்னாடியே திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்பாட்டுக்கு அப்போ கொண்டு வரப்பட்டது. இவர் என்ன புதுசாக உருவாகின மாதிரி பேசுகிறாரு? எதங்க இவர் உருவாக்கி இருக்காரு சார்? இப்போ திமுகவையும் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க முக்குளத்தோர் சமூகம் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே வந்து அதிமுகவில் பல தலைவர்கள், முக்குளத்தோர் தலைவர்கள் பெரிய ஐகானிக்காக வந்து யார் யார் செல்லூர் ராஜு இருக்காரு, ஆர்வி உதயகுமார் இருக்காரு, அவங்களுக்குலாம் நீங்க சொல்ல தெர்மோகோல் ராஜ் தானே? ஏன் அப்படி இல்லை சார், தெர்மோகோல் தண்ணிக்கு தெர்மோகோல் விட்டவர் தானே சார், நீராவி ஆகக்கூடாதுன்னு. அவரெல்லாம் சமூகத்தில் சொன்னா சமூகத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பதிவிடாதீங்க. எந்த தகுதியின அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அடையாள வரலாறு இருக்கு, வீர வரலாறு இருக்கு. நீங்க இந்த மாதிரி காமெடி பீஸ்லாம் தூக்கி வச்சு நீங்க தயவுசெய்து லீடர்னு சொன்னீங்கன்னா உண்மையில சொல்றவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. பஞ்ச புகழ்ச்சி நீ ஏதாவது திட்டம் இல்ல? பஞ்ச புகழ்ச்சி இல்ல, அதான் நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல இருங்க, நான் எனக்கு தடுமாறினா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல அப்ப நீங்க அதுல தெளிவா இருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல சார். அங்க இப்ப இபிஎஸ் கேக்குறாரு தேவர் சமூகத்துக்கு வந்து, இப்போ தேவர் ஐயாவுக்கு வந்து இது கேக்குறாரு, மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பேர் வைங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவர் வந்து யாரையும் அந்த பேர் யார் வைக்கணும்? ஒன்றிய அரசு கேக்குறது நியாயம் தானே, வைக்க சொல்லுங்க. அதான் வலியுறுத்துறாரு. அவர் ஒரு எதிர்கட்சியா இருக்காரு. ஆட்சிக்கு வந்த நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க அதை நான் கேட்கிறேன். திமுக கடந்த 5 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கிறோம். முறையா இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்று இருந்தார் என்று சொன்னால் முதல் அவர் செஞ்சிருக்க வேண்டியது சமகர சிக்ஷா அபியானில் கல்வி தொகையை நேராக போய் கேட்டு, ஏங்க அதெல்லாம் இருந்துட்டு போகுதுங்க, அதிமுக காரங்க குழந்தைங்க தான் அங்கே படிக்குது, எல்லா குழந்தையும் தான் படிக்கிறாங்க, இதெல்லாம் நிப்பாட்டாதீங்க. நீங்க கிராண்ட்ல வர்ற பணங்க இது நிறுத்தி வைக்கிறது உங்களுக்கு உரிமையே கிடையாதுங்க. எப்படிங்க நான் மக்களை போய் சந்திப்பேன்? ஆனா இதை வச்சு ஒரு திமுக அரசியல் பண்ணுது. இத்தனை 3000 சில்லற கோடி அவங்க இது முடக்கி வச்சிருக்காங்க. இது தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய செயல் தான். ஆனா நீங்க இலவசங்கிற பேர்ல திடீர்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் வந்து பல ஆயிரம் கோடி டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விடுறீங்க. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வெறும் கடல்ல இருந்து வருது அவங்களுக்கு? வெறும் 6500 கோடி தாங்க. நீங்க 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண கதையெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். 14 லட்சம் கோடி அதுக்கு இது பரவாயில்லன்றீங்க? ஆமாங்க. சாமானியனுடைய இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் 1.65 லட்சத்துல இருந்து 3.85 லட்சம் ஆயிருக்கு. எப்படி உருவாயிருக்கு? இவர்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குல்ல, ஒரு பொருள் வாங்குகின்ற திறனும் சரி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் சரி இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல. இங்க இருக்கிறவங்க வாங்கி கொண்டு போய் கசாம்சான் அழிச்சிட்டாங்களா என்ன பணத்தை? இல்ல பெரும் பணக்காரன் பூரா பணக்காரனா ஆயிட்டு போயிட்டானா என்ன? சாமானியருடைய வாழ்க்கை உயர்றதுல உங்களுக்கு வருத்தம் அப்படி சொல்லுங்க. நீங்க சாமானியன் படிச்சு வந்துட்டானா உங்களை கேள்வி கேட்பா, உங்களை அனுமதிக்க மாட்டான். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வருத்தம். அப்ப கல்விக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன், ஆனா தொழிலதிபருக்கு நான் வந்து தள்ளுபடி பண்ணுவேன். என்னங்க அணுகுமுறை? அதான் சொல்றேன், புடுங்கிட்டே இருக்கிறது எப்பவுமே வந்து பாரதிய ஜனதா, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்பவுமே திமுக. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. சமூக ரீதியான பல எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்க சுட்டி காமிச்சிங்க. ஆனால் கருத்து கணிப்புள்ள ஓவராலாக என்ன வருது அப்படின்னா, இல்லை இபிஎஸ் வந்து
அங்க எடப்பாடியிலேயே ஒரு பெரிய மார்ஜின்ல தான் விக்டரி அடைவாரு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 1,00,000 கூட ஒரு வாக்கு வித்தியாசத்தை கூட வெற்றி பெறுவார் அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாங்க. கொங்கு மண்டலத்திலயும் அதிமுக, பாஜக வந்து கூடுதல் பலம் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிஸ்லயும் இந்த மாதிரி பாஜகவும் வந்துட்டாங்க. பாஜக கடந்த முறை சிட்டிஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப அவங்களோட கூட்டணி வச்சனால அதுவும் ப்ளஸ் பாயிண்ட்ன்றாங்க. தென் தமிழகத்திலயும் பாஜகவுக்கு நல்ல ஒரு இருப்பு இருக்கு. அதேபோல பல இஷ்யூஸ முன்னெடுக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் போன்ற பல இஷ்யூஸ். அதுலயும் நல்ல ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்க சும்மா இலகுவாக எங்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரியே கிடையாது அப்படின்ற மாரி நீங்க கட்டமைக்க நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எதிரியே இல்லைன்னு நாங்க சொல்லல. இறுதியான கருத்து. பலமான எதிரிகள் இல்லை, ம். சிதறி கிடக்கிறார்கள்னு தான் சொல்றேன். எதிரிகள் இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க ஒன்றும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நாங்க மிதமிஞ்சிய ஒரு ம். ஆணவ போக்கில் இருக்கிறன்றவர்கள் நாங்கள் அல்ல. ம். எங்க கால்கள் எப்பவுமே வந்து எங்க தலைவர் சொல்ற மாதிரி நிலத்துல தான் இருக்கும். பலவீனமாக இருக்கிறார்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதான் திரும்பவும் நாங்கள் சொல்றோம். அவர்களை பொறுத்தவரையில மிக பலவீனம் அடைந்து விட்டார்கள்ங்கிறது உண்மையே எங்களுக்கு வேதனை தான். தனியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையில் இருந்திருக்காது, இன்னும் பெட்டராக கூட இருந்திருந்திருப்பாங்க. ஒரு பலமான போட்டி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு சிரமத்துக்கும் காரணம் பழனிசாமி அவருடைய தவறான அணுகுமுறை. ஓகே. வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த தேர்தல் அவருக்கு எப்படி சார் இருக்கும்? மிக ரத்தின சுருக்கம். நீங்க ஒருவேளை நீங்க வந்து இந்த ப்ரீபோல் நம்ம சர்வே ரிப்போர்ட்லாம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, இது மட்டுமே முடிவெடுக்கணும், நம்ம தேர்தலை நடத்த தேவையில்ல. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு அதாவது மூட் ஆஃப் தி நேஷன் ஒன்னு போட்டோம்னா அதை நம்ம தூக்கி பிடிச்சி நம்ம சொல்றோம். நமக்கு ஃபேவரபிளா வந்தா அது கருத்து கணிப்புக்குள்ளேயே நான் வரலையே. நான் எங்களுக்கு பாசிட்டிவ் கருத்து கணிப்பு நான் ஒரு வாரத்து ஒரு இடத்துல கூட நான் சொல்லலையே. நான் 3 விஷயம் தான் சொல்றேன். சாதனைகளை சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஏன் திமுக கூட்டணி அவசியம்னு சொல்றேன், எதிர்கால திட்டங்கள் என்னன்னு சொல்றோம். ஆனா அதிமுக என்ன சொல்லுது? பாரதிய ஜனதா சொல்லுகின்ற திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா நோக்கம் இல்லையா? ஏன்னா சித்தாந்த ரீதியாக மிகப்பெரிய எதிரியாக இருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வந்து யாருன்னா திமுக தான். திராவிடம் தான் அவர்களுக்கு எதிர்கொள்க இல்லையா? ஆரியத்துக்கு எதிரானவர்கள் திராவிடர்களுக்கு ஒரு மனநல போக்கு இருக்கு. அதே கொள்கையை பழனிசாமியா சொல்லும் போது வேற என்ன வித்தியாசம் வந்துட முடியும்? ஒருவேளை அவர் வந்து இல்ல திமுக செய்ததை விட நாங்கள் மிக அதிகமாக இன்னும் 2 மடங்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வோம்னு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி நகர்ந்திருக்காரா? அப்ப அவர் பாரதிய ஜனதா சொல்றதை என்டாஸ் பண்றாரு. அங்க எம்என் ரேகாவை காலி பண்ணிட்டு விஜி ராம்ஜி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா விஜி ராம்ஜிக்கு ஆதரவா ஒரு போராட்டத்தை நடத்துறாரு. அப்ப முழுக்க முழுக்க வந்து பாரதிய ஜனதாவினுடைய கிளை கழக செயலாளர் மாதிரி தான் அவர் ஆயிட்டாரு. எங்க தலைவர் சொன்னது தப்பு இல்லையா? அதனாலதான் இந்த தோல்வி வரும்னு சொல்றேன். நீங்க பாரதிய ஜனதா சொல்றதுக்கெல்லாம் நீங்க வந்து கூடவே உட்காந்து ஜாலரா அடிச்சு சிங்குச்சா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்படிப்பட்ட அழிவைத்தான் பார்க்க போறீங்க. நாங்க சொல்றது ஆக்கப்பூர்வமான அரசியல், வளர்ச்சிக்கான வழி. அவர் செய்யறது பாரதிய ஜனதாவுடைய நோக்கங்களை செயல்படுத்துகின்ற கைக்கூலி வேலை. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் பாரதிய ஜனதா சொல்லுகின்றதுக்கு செயல்படுத்துகின்ற கைக்கூலிகள். அவ்வளவுதான். இதை 2 பெரும் வித்தியாசங்களை நான் உங்ககிட்ட கோடிட்டு காட்டுறேன். நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தொடர்.